இப்போ நான் எங்க இருக்கேன்னா திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கிறதுலே பெரிய பேருந்து நிலையம் இதுதான். இப்போ தான் வந்து இந்த பேருந்து நிலையத்தையும் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைக்காக வந்து அவங்களுடைய எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு திரும்புறதுக்காக இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து ஒரு பெரிய அவதிக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேருந்துக்காக காத்து கிடந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு வந்து காத்து கிடந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த ஒரு பதில் அப்படின்றது விடிய காலையில தான் வந்து பஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் இங்கே வந்து பேருந்து ஏறுறதுக்காகவே வந்து ஓடி போய் அதை முட்டி மோதி ஒரு ஏறக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் பஸ் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறோம், ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தான் நாங்க வந்தோம். அது மட்டும் இல்லாம நாங்க நேரடியாவே 2-3 நாள் வந்து ஸ்பெஷல் பஸ் இருக்கான்னு வந்து கேட்டோம். அப்போ 50 பஸ் 60 பஸ் நாங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னதை நம்பி தான் நாங்க வந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி பெரும் கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள். சரி, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி இதே பிரைவேட் பஸ்ஸஸும் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வந்து பஸ் டிக்கெட்ஸை வந்து ரேட்டை வந்து அதிகரிச்சிட்டு இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளா இல்லைன்னு பிரைவேட் பஸ்க்கு தானே வந்து ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துல அவங்க எல்லாருமே வந்து 1350க்கு ஒரு டிக்கெட் விற்கிறாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து 2500 டு ஏசி பஸ்னா 3000. ஆனா அந்த பஸ்ஸோட கண்டிஷன் என்ன, யூஸ்வலா பிரைவேட் பஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாம நார்மலா சின்ன சின்ன வேன்ஸ் இருக்கும் இல்லையா, ஆம்னி வேன்ஸை வந்து 2000 ருபீஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் வேற வழி இல்லாம வந்து 2000 ருபீஸ்க்கு அநியாயமா அந்த டிக்கெட்ஸ்ல ஏறி போக பயணிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இங்க காத்து கிடந்தக்கூடிய மக்களினுடைய கூட்டம் மட்டும் குறையாம வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ பணம் இருக்கிறவங்க டிராவல் பண்ணலாம், ஈஸியா வந்து டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சூழலும், பணம் இல்லைன்னா இப்படி காத்து கிடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் தான் இப்போ இந்த பேருந்து நிலையத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 மணிக்கு வந்தவங்க, 8 மணி 6 மணிக்கு வந்தவங்க கூட இப்போ வரைக்குமே காத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ மக்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. ஐயாயிரம் பஸ் விட்டுருக்கோம், 2000 பஸ் விட்டுருக்கோம், வாங்க ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கோம் வாங்குறாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்துடுறோம். யார் இல்லை இதுக்கு ஒன்றா வர்றீங்க, இதுக்கு யார் வர சொன்னதுங்கிறாங்க. உங்களை நான் வர சொன்னா அப்போ லாஸ்ட் டே வந்தால் பஸ் இருக்காது நியூஸில் போட சொல்லுங்க, போடுங்க. அதிகாரி கேட்டால் நான் எங்கள் என்னக்கா பண்ணுறது, போன பஸ் வரணுங்கிறாரு. இப்போ ஏங்க அரேஞ்ச் பண்ண முடியலன்னா 1000 பஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன வழினா வெயிட் பண்ணுங்க வரோம், எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. சமாதானப்படுத்த தான் பார்க்குறாங்க, சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. வரீங்க? நான் கரூர்லேருந்து வரேன் மேடம், சென்னை போகணும். நாங்களும் ஒரு 4 மணி நேரமாக இங்கே சுற்றிட்டே இருக்கோம். அன்ரிசர்வ் பஸ் வந்து வரதே இல்லை, ரிசர்வேஷன் பஸ் மட்டும் தான் வருது. வர்ற பஸ் பூரா இறக்கி விட்றாங்க. இப்போ இங்க பஸ் ஏறும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்றத பாத்துட்டு இருக்கீங்களா, அதை பத்தியும் சொல்லுங்க. எல்லாம் வந்து உயிர் துணிஞ்சு தான் ஏறுறாங்க. பேச்சுலர்ஸ் ஏற முடிஞ்சவங்க ஏறுறாங்க, ஃபேமிலியாக இருக்கவங்களாம் ஏற முடியல, இறங்கி 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 தான் ஓடியாரோம். இப்போ அன்ரிசர்வ்டு வந்து இங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை எப்படி வந்து ஏன் ரிசர்வ் பண்ணாம இங்க அன்ரிசர்வ்டு? இவங்க தான் நியூஸில் போகிறாங்க, நாங்கள் 1000 பஸ் விட்டுருக்கோம், 2000 பஸ் விட்டுருக்கோம், வாங்க ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கோம் வாங்குறாங்க. அதை நம்பி தான் நாங்கள் வந்துடுறோம். சரி, புக் பண்ண முடியாட்டேன்னு பரவாயில்ல, வந்துடலாம். கரூரில் கிடைக்காதா திருச்சியில் கிடைக்கணும் வந்துடுறோம். இங்கே வந்து அதிகாரிகளை கேட்டோம்னா எதுக்கு எல்லோரும் ஒரே சமயத்து வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போய் மெயின் ரோட்டில் 1/2 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு வந்தோம். ஒரு பஸ் தான் விட்டாங்க, போங்க விட்ற சாருங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா அதே நிலைமை, திரும்ப எல்லா பஸ்ஸும் ஒரே பக்கம் விட்றாங்க, ஏற்றி இருக்கிறாங்க. இப்போ இங்க எல்லாரும் வந்துட்டு ரிசர்வ் பண்ணிருக்கோம், ஆனா எங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் பண்ணவங்களா ஏறி உட்காந்துட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது அவங்க பிரஸ்டேஷன் தான். அவங்க 4 hours 5 hours ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டாங்க. நம்ம கடைசி பஸ்ஸில் ஏறிக்கோன்னு ஏறுறாங்க. அது வந்து அவங்களோட ஒப்பீனியன். ரிசர்வேஷன் பஸ்ஸில் ஏறக்கூடாது தான், அது நார்மல் டேஸில் ஏற மாட்டாங்க யாரும், எல்லாத்துக்கும் எத்திக்ஸ் தெரியும். இப்போ இதுக்கப்புறம் பஸ் வரும்னு சொல்றாங்களா இல்லை வராதுன்னு சொல்றாங்க? அவங்க வந்து வரும் 3 o'clock ஆகும் அப்படிங்கிறாங்க. 3 மணிக்கு வரும்னா இப்போ நீங்க எல்லாம் வந்துட்டு 7 மணிக்கு இங்கே வந்துட்டோம். 7 மணிக்கே வந்துட்டீங்க. நாங்கள் வந்து அங்கே பஸ் ஏறி இது வரைக்கும் தொங்கிட்டே வந்து இறக்கி விட்டு திரும்ப இறக்கி விடுங்க இறங்கிறாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து எத்தனை ஊர்ல இருந்து இங்க வந்து ஏறுற மாதிரி இருக்கும்? நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த பக்கம் சரௌண்டிங்லேருந்து 20 கிலோமீட்டர் சேர்ந்து எங்கேருந்து வந்திருப்பாங்க. கரூர்லேருந்து பஸ் இருக்குது, அங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு, ஏற முடியாது, பஸ் விட மாட்டாங்க. திருச்சி பெரிய பஸ் ஸ்டாண்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க, பேச முடியுங்கிறனால தான் இங்கே வந்திருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் பஸ் நிறையா இருக்குது வாங்குங்கிறாங்க. இங்கே வந்தால் அன்ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. இப்போ வந்து கோவப்பட்டான்னு சொல்கிறாங்க, யார் இல்லை இதுக்கு ஒன்றா வர்றீங்க, இதுக்கு யார் வர சொன்னதுங்கிறாங்க. உங்களை நான் வர சொன்னா அப்போ லாஸ்ட் டே வந்தால் பஸ் இருக்காது நியூஸில் போட சொல்லுங்க, போடுங்க. இங்க வந்து 50 பஸ் இருக்கும், 60 பஸ் இருக்குன்னு முன்னாடியே சொன்னதா சொல்றாங்களே, அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களா? ஆமாம்மா, நியூஸில் தான் சொல்கிறாங்களே. நாங்கள் வந்து இவ்வளோ பஸ் விட்டுருக்கோம், நீங்கள் வந்து எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாங்கிறாங்க. இப்போ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வரீங்க, ஏன் இப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நெக்ஸ்ட்? இப்போ போகணும் இல்லையா ஊருக்கு, அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் போராட வேண்டியதான், முடியாடி காலையில் தான் போகணும், என்ன பண்ண முடியும்? காலையில தான் போகணும்.
இப்போ இன்னைக்கே அர்ஜென்ட்டா போகணுன்றதுக்கு நாளைக்கு அங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஃபீஸ் போகணும், பிள்ளைங்க ஸ்கூல் போகணும், எல்லாமே இருக்குதான் இருக்குது. இவ்வளோ நேரம் இப்போ இதுக்கு மேலே போனாவே அங்கே போக முடியுமான்னு தெரியல. எவ்வளோ டிராஃபிக்கில் போக முடியணும். நானும் ஒரு 4 hours ஓடி பார்த்து முடியல. அதுக்கப்புறம் தான் சண்டையே போட்டோம். எங்களுக்கு திடீர்னு நாங்கள் ஒரு தனி மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வருமா வரும், எப்படி வரும்? ஒரு போலீஸ்கார போய் சண்டை போட முடியுமா? அதிகாரி கேட்டால் நான் எங்கள் என்னக்கா பண்ணுறது, போன பஸ் வரட்டும்ங்கிறாரு. இப்போ ஏங்க அரேஞ்ச் பண்ண முடியலன்னா 1000 பஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன வழினா வெயிட் பண்ணுங்க வரோம், எப்போ வரும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. சமாதானப்படுத்த தான் பார்க்குறாங்க, சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இங்க இவ்ளோ பஸ் வருது, ஆனாலும் கூட்டம் குறையாம இருந்துட்டே இருக்கு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பஸ் எல்லாமே வருது, ஆனா பஸ் எல்லாமே அங்கனே ஏறிடுறாங்க. கேட்டா அந்த பஸ் வரலன்றாங்க. இது வந்து ரிசர்வ்டா இல்ல அன்ரிசர்வ்டா தம்பி? ரிசர்வ்டு பண்ணிடுறாங்க, அன்ரிசர்வ்டு எல்லாமே ஏறுறாங்க. அன்ரிசர்வ்டுக்கு வந்து பஸ் பத்தலையா இல்ல என்ன பிரச்சனை? பஸ் என்னமோ வருதுன்றாங்க. பஸ் வரல, ஆனா வருது டிராபிக் ஆயிடுச்சு, விடிய காலம் ஆகும், லேட் ஆகும் அப்படின்றாங்க. இதுக்கத்தால சொல்றாங்க. நீங்க வந்து இங்க பஸ் இருக்கும்னு நம்பி தான் வந்தீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க. திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வந்து தான் எப்பவுமே ஏறணும். சோ இப்போ நீங்க எங்க போகணும்? சென்னைக்கு போகணும். நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் எல்லாம் இருக்கு. சோ இப்போ எப்படி போலாம்னு இப்போ டிசைட் பண்ணிருக்கீங்க? என்னன்னு தெரியல, அதை நான் முடிவு பண்ணல. பஸ் எல்லாருமே ஆனா அங்கே ஏறிடுறாங்க. கேட்டா விடிய காலைல தான் வரும், டிராபிக் ஆயிடுச்சுன்றாங்க. இதுக்கத்தால 75 பஸ் டிராபிக் ஆயிடுச்சு ஃபுல்லா அப்படின்றாங்க. ஏறதெல்லாம் எப்படி ஏறினாங்கன்னு பாத்தீங்களா? ஃபுல்லா தொங்கிட்டு தள்ளி விட்டு ஏறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற முடியாது அப்படின்னு தெரியும். இப்போ நீங்க இதெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எந்த பொங்கல் லீவ் காட்டி வந்திருந்தீங்களா? பொங்கல் லீவுக்காக வந்திருக்கோம். திண்டுக்கலுக்கு வந்திருந்தீங்க. இப்போ திருச்சி இப்போ இங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு போலான்னு வந்திருக்கோம். பஸ்ஸே கிடைக்கல. யூசுவலாவே திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் போவோம். நாங்க சாயங்காலம் 6 மணில இருந்து வெயிட் பண்றோம், இன்னும் பஸ்ஸே வரல. சாயந்தரம் 6 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன, இப்போ பஸ் இங்க வரல அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இங்க தான் இருக்கணும், வேற வழி இல்லையே. விடிய கால வரைக்கும் இங்க தான் இருக்கணுமா? இன்னும் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ்ல போயிட்டு அன்ரிசர்வ்ல வர்றவங்க ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அந்த விரக்தியில இதுதான் கடைசி பஸ், நாங்க இங்கதான் ஏறி வருவோம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிருக்கக்கூடியவங்களுடைய பஸ்ல டிக்கெட்ஸே புக் பண்ணாதவங்க ஏறி உட்கார்ந்து அதுவுமே ஒரு பிரச்சனையா வந்து அதையுமே காவலாளிகள்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ற மாதிரியான ஒரு நிலவரம் தான் இப்போ இங்க திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலைக்கு உங்களுடைய பார்வை என்ன? மக்கள் பேருந்து வந்து ஸ்பெஷல் பஸ் விடுவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்திருக்கிறாங்க, அதை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு நிலை இருக்கு. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க.